Hello students, welcome to VT NEET Academy. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நீட் ரிசல்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட டேட்டா ரிலீஸ் ஆகிருக்கு. ஆல் இண்டியா லெவலில் தமிழ்நாடு பசங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு ஷாக்கிங் தர வகையில் இருக்குது. அப்படி என்ன நடந்திருக்கு, ஓவரால் டேட்டாவிலேருந்து நம்ம என்ன இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும், டோட்டல் அனலைஸும் பார்க்க தேவை கிடையாது. அதில் நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம் கவுன்சிலிங்க்கும் ஃப்யூச்சரில் நீங்கள் நீட்டுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா என்ன விஷயங்கள் இந்த ரிசல்ட் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் நம்ம VT NEET அகாடமி சார்பில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸை பார்த்துடலாம். நம்ம 2026க்கான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமா. வர 15/6/2026 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸஸ்க்கு அட்மிஷனுக்கு என்ரோல் ஆகிக்கலாம். இந்த கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யூனிட் டெஸ்ட்டு, பார்ட் டெஸ்ட், குமுலேட்டிவ் டெஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஃபுல் டெஸ்ட் வந்து நவம்பர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த டெஸ்ட் உங்களுக்கு இந்த பேட்ச் டோட்டலாக உங்களுக்கு அமையும். அகாடமி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டியம்பட்டி சேலத்தில் இருக்குது. சேலம் இருக்கக்கூடிய SBM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம VT NEET அகாடமி லொக்கேட் ஆகிருக்கு. பிக் ஸ்க்ரீன் டீச்சிங் தான் உங்களுக்கு இந்த மாதிரி டோட்டலாக ஒரு ஸ்க்ரீன் மூலமாக தான் டீச் பண்ணுவாங்க. அதை நீங்கள் PDF ஃபார்ம்லேயும் வாங்கிக்கலாம். அப்போ நீங்கள் அதை மல்டிபிள் டைம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து டோட்டலாக உங்கள் எஜுகேஷனுக்கு நம்ம நடத்தக்கூடிய ஒரு பாயிண்ட்டும் மிஸ் ஆகாமல் எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்க போகுது. ரைட், ஓகே. அதோட நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல் கேம்பஸை இந்த 1 இயருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். எஸ், நீங்கள் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பாயிண்ட் தான். நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணால் போதும், இந்த 1 இயருக்கு தேவையான ஹாஸ்டல் ஃபீஸை VT NEET அகாடமியே பே பண்ணிக்கும். அதனால் நீங்கள் அதெல்லாம் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. நீங்கள் பேட்சில் மட்டும் என்ரோல் பண்ணால் போதும். உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் அண்டு புக் ஃபீஸ் அண்டு யூனிஃபார்ம் ஃபீஸ் மட்டும் இருக்கும். அந்த ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் இயர் தேர்ட் இயர் ட்ராப் பண்ணுறப்போ நான் அந்த பர்டிகுலர் அகாடமிக்கு போனேன், எனக்கு ரிசல்ட் சரியாக வரல அப்படின்னு சொல்லி மறுபடியும் பல லட்சக்கணக்கில் செலவு பண்ண பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். அதனால தான் நாங்கள் திங்க் பண்ணி கொடுத்தோம். இட்ஸ் ஓகே, எங்களுக்கு இதில் பெரிய ப்ராஃபிட்லாம் கிடையாது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல எங்களுக்கு ஒரு ஹாப்பியான விஷயம். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கூட ஒரு பேரண்ட் கால் பண்ணியிருந்தாங்க. ஒரு பர்டிகுலர் அகாடமி நேம் சொல்லி அந்த அகாடமியில் வந்து போன வருஷம்லாம் ஃபஸ்ட் மார்க் வந்து சார் நாங்கள் அதை நம்பி கிட்டத்தட்ட 2 வருஷம் ட்ராப் பண்ணி படிக்க வச்சாங்களாம் ஒரே அகாடமியில். ஈவன் நோ ரிசல்ட். அதுக்கப்புறம் இந்த வருஷம் நம்ம அகாடமிக்கு வராங்க. ஹோப்ஃபுல்லி அவங்க இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தன்னோட மெடிக்கல் சீட்டை வாங்கிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக உங்களுக்கு கொஷின்ஸ் ஆகட்டும் அண்ட் நீட் ரிலேட்டடாக எல்லா நாலேஜும் நம்ம கிளாஸில் நடத்தக்கூடிய நோட்ஸ் வந்து வரப்போகுது. அப்போ நீங்கள் அதை ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணாலே போதும். அண்ட் தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்கை பொறுத்து நீங்கள் கன்ஃபார்ம் வந்து ரிசல்ட் எடுக்க முடியும். அண்ட் மார்னிங் நைட் கிளாஸ் ரிவிஷன்ஸ் இருக்கும். கேம்பஸ் பேஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ் உங்கள் கூடயே ஸ்டே பண்ணி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸும் கொடுக்குறோம் வித்து ஹாஸ்டல் ஃபீஸ் ஃப்ரீயோட. இதில் நிறைய பேர் கேட்பாங்க, சார் ஃபுட்டுக்கு தனியாக பே பண்ணுமா, அக்காமடேஷன் தனியாக பே பண்ணுமானா ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ரெண்டுமே சேர்த்து தான் ஹாஸ்டல் ஃபீஸ்ன்னு சொல்கிறோம். ரெண்டுமே கம்ப்ளீட்டாக உங்கள் வே ஆஃப் பண்ணி கொடுத்துட்டோம். நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் டியூஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் அண்ட் புக் ஃபீஸ் யூனிஃபார்ம் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதுமானது. நீங்கள் இந்த பேட்சில் என்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷனும் பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் தாராளமாக எல்லோருமே பயன்படுத்திக்கங்க. கிளாஸஸ் 15/6/2025 ஸ்டார்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கப்படும். இது VT NEET அகாடமியோட ப்ராமிஸ். சரி, ஓகே, ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ரிலேட்டடாக ஜாயின் பண்ண சொல்கிறதில்ல, இப்போ இது ப்ரூஃப் காட்டணும் இல்லையா, எந்தளவுக்கு நோட்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் பாருங்கள், மேலே காட்டுறது நீட் கொஷின், கீழே இருக்கிறது வந்து நம்ம VT NEET அகாடமி கொஸ்டின். நம்ம டெஸ்ட்லேயும் சரி கிளாஸ்லேயும் சரி அது நடத்துனது எக்ஸாக்டாக எக்ஸாம் ஹாலில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒன்றே ப்ரூஃப். இதை நான் டெலிகிராம் சேனல்லையும் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னுமே கிளியராக இதெல்லாம் படித்து பார்த்துக்கலாம். இதை பற்றி நம்ம தொடர்ந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். நியூவாக வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ ஒரு அகாடமி ரிலேட்டடாக நம்ம எந்த அளவுக்கு எக்ஸாக்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு டீச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். இன்னும் நிறைய கொஷின்ஸ் இருக்குது, அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன். ஓகே, ரைட். தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வீடியோட மெயின் கண்டென்ட் போயிடலாம். இனிஷியலாக கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஏன்னா நம்ம அகாடமி ரிலேட்டடாக அப்டேட் சொல்ல வேண்டியது இருந்துச்சு, சொல்லிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலையும் பார்த்துடலாம். ஓகேங்களா? டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது. அதனால தான் நான் நோட் பண்ணியே கொண்டு வந்துட்டேன். இதில் நிறைய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவல் அண்ட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த ஒரே வீடியோவில் பார்த்துட்டு போயிடலாம். இதுக்கான அஃபிஷியல் PDF நம்ம டெலிகிராம் சேனலில் நான் சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ரைட், ஓகே. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 வந்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா
22,76,069 பேர் இந்த எக்ஸாமுக்கு இந்த வருஷம் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்காங்க. 22 லட்சம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு அப்பேர் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ பேர் சார்? கிட்டத்தட்ட 22,09,318 பேர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக விசிட் பண்ணி எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகே சார், எக்ஸாம் எழுதினாங்க, ஹாப்பி. எவ்வளோ பேர் பாஸ் ஆனாங்க சார்? சீமா பாஸ் ஆகுறது நீட்டு மட்டும் இல்லை, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் பேஸ்ட் எக்ஸாமில் 15% சொல்லுவாங்க. பாதி பேர் பாஸ், பாதி பேர் ஃபெயில். அப்போ கிட்டத்தட்ட இப்போ 22 லட்சம் பேர்னா எக்ஸாக்ட் பாஸ் ஆனவங்க 12,36,531 பேர் பாஸு. கேட்கலாம் சார், பாதிக்கு மேலே இருக்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 14% படி வந்து பார்த்தீங்கன்னா சில கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணி விடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12,36,531 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ப்ரீவியஸ் இயரோட 2024 கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் எக்ஸாம் அப்ளை பண்ணி 23 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுனாங்க. 2024 ஒப்பிடும்போது 2025 எக்ஸாம் எழுதின ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை குறைவடைஞ்சிருக்கு. இந்த விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த வேல்யூ மேக்ஸிமம் கான்ஸ்டண்டாக இருக்கும். வரக்கூடிய வருஷங்கள்லேயும் ஒரு 23 லட்சம் 22 லட்சம் இதே தான் மாறி நமக்கு வந்து நீட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்க போகிறாங்க. சொல்லப்போனால் இதை விட கம்மியாக இருக்கலாம். ஏன்னா கடந்த காலங்களில் 18 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுனாங்க. அப்போ அந்த மாதிரி கம்மியாகலாம். அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சினும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் குவிட் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் பேப்பர் ஆனால் டிஃபிகல்ட்டி லெவல் பொறுத்து குவிட் பண்ணிடுவாங்க. இன்னும் நம்ம ஆல் இண்டியா ரேங்கில் ஃபஸ்ட் மார்க் என்ன, தமிழ்நாடு லெவலில் யார் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சீக்கிரமாக பார்த்துடலாம். சரி, ஓகே. இது தமிழ்நாடு லெவலில் எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க. சரி, ஆல் இண்டியா லெவலில் இப்போ தமிழ்நாடு லெவலில் எக்ஸாமுக்கு எவ்வளோ பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். தமிழ்நாடு லெவலில் எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கூட கவுண்டு 1,40,158 பேர். அதில் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனவங்க 1,35,715 பேர். ஓகே, ஒரு 5,000 ஆப்சன்டீஸ் இருக்காங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணவங்க எவ்வளோ லிஸ்ட்டு, அதில் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனவங்க இந்த லிஸ்ட்டு. சார் இதில் எவ்வளோ சார் பாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பாதிதமாக வரும். உங்களுக்கு வந்து 76,681 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 681 இல்லையா 181 சம்திங் இந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகிருக்காங்க. அப்போ பாதிக்கு பாதி. அப்போ இந்த வருஷம் தமிழ்நாடு லெவலில் இந்த 76,000 பேருக்கு மட்டும்தான் கவுன்சிலிங்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. மற்ற எல்லோருமே நீங்கள் கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருந்தால் கூட ஃபெயில் வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நம்ம பார்க்கப்பட வேண்டியது. சார் ஆல் இண்டியா லெவலில் பசங்க எவ்வளோ சார்? எக்ஸாக்ட் டேட்டா தேவை கிடையாது. மேல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5,14,063 பேர் இந்த வருஷம் பாஸ் ஆகிருக்காங்க ஆல் இண்டியா லெவலில். ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னா 7,22,462 பேர். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஃபீமேல் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா மேல் குழந்தைங்களை விட அதிகமாக பாஸ் மார்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா கருதப்படுது. அண்ட் தேர்ட் ஜெண்டர் குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் எழுதியிருக்காங்க. இது பாஸ் பண்ண மார்க்கு ஒரு 11 பேர் எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன். 6 பேர் குவாலிஃபைடு. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே சிறப்பான பாயிண்ட். ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்குது. சரிங்க சார், ஓகே. ஆல் இண்டியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலம் சார் ஃபஸ்ட்டு? ராஜஸ்தான் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குமா? ஏன்னா கோட்டா லெவல் டீச்சிங் சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 வருஷம் ஏன் சார் ராஜஸ்தான் பெருசாக கண்ணுக்கு தென்படலைன்னா என்னோட ஒப்பீனியன் படி பேப்பர் இந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக வரப்போ ராஜஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமாக காம்படேட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஜெய் லெவல்ஸ் அதிகமாக கோச்சிங் இருக்கும். எஸ், அதுதான் கோட்டா லெவல் கோச்சிங் சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மார்க் வர்றது முன்னாடி சகஜமாக இருந்துச்சு. இப்போ அகெயின் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா பேப்பர் தான். நீங்கள் வந்து ராஜஸ்தான் பெஸ்ட்டுன்னு நினைக்க வேணாம், பேப்பர் அந்த மாதிரி செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ராஜஸ்தான் ஃபஸ்ட் மார்க் வந்திருக்கு. சரி, ராஜஸ்தானில் ஃபஸ்ட் மார்க்கு 686. ராஜஸ்தானுக்கு ஆல் இண்டியா லெவல்லே ஃபஸ்ட் மார்க் 686. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 700க்கு மேலே யாருமே கிடையாதுன்னு. ப்ரூஃப் ஆகிடுச்சா? அப்போ 700 கீழே தான் ஃபஸ்ட் மார்க் வரும்னு சொல்லியிருந்தோம். 686. நான் 681 அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். 686 வந்திருக்கு. ஓகே, ரைட். ஸ்டூடெண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் குமார். அவருக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். சரி, அது போக வந்து பார்த்தீங்கன்னா டாப் 100ல் இவர் ஃபஸ்ட்டு, அது பிரச்சனை இல்லை. டாப் 100ல் தமிழ்நாடு பசங்க என்ன சார் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மிமா, வெறும் 6 பேர் தான். அதாவது நீட்டில் முதல் 100 இடத்துல வெறும் 6 தமிழக மாணவர்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருக்காங்க. இதை நம்ம பார்க்க வேண்டியது. அப்போ தமிழ்நாடு லெவலில் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையும், டோன்ட் வரி. தமிழ்நாடு லெவலில் கண்டிப்பாக கட் ஆஃப் குறையுது, எழுதி வச்சுக்கிங்க. ஏன்னா ரொம்ப குறையும். ஏன்னா வெறும் டாப் 100லே 6 பேர். இது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சிக்னல் தான்.
சரி, எத்தனாவது இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா டாப் 10ல இருக்காங்களா? கிடையாது. டாப் 20ல இருக்காங்களா? கிடையாது. டாப் 30ல தான் இருக்காங்க. அதாவது 27வது இடத்துல தான் தமிழ்நாடு மாணவனே வரான். சூரிய நாராயணன் நினைக்கிறேன். எஸ், சூரிய நாராயணன். இவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். 27வது இடத்துல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50வது இடத்துல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 61வது இடத்துல. அதுக்கப்புறம் 65, சரி 63வது இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டு, 78வது இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டு, 1 2 50, 61, 63, 78 அப்படின்னா 5 பேர் தான். வெறும் 5 பேர் தான் டாப் 100ல வரக்கூடியவங்க. மொத்தம் 5 பேர் தான் உங்களுக்கு லிஸ்ட் படி இருக்காங்க. 27, 50, 61, 63வது இடத்துல ஒரு குழந்தை, 78, சாரி 88ல ஒருத்தர் இருக்கார். 6 பேர் தான். அப்போ டாப் 100லையும் 6 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாமில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ கட் ஆஃப் குறையிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் இல்லை, கன்ஃபார்ம் கட் ஆஃப் குறையும். வெறும் 6 பேர் தான் இதில் இருக்காங்க. இதையும் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது. சரி, இதை விட முக்கியமாக கட் ஆஃப் குறையிறதுக்கான வேறு என்ன சார் ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 650க்கு மேலே 73 ஸ்டூடெண்ட்ஸ் தான். டாப் 100 கூட 650 கிராஸ் பண்ணல. அப்போ அந்தளவுக்கு பேப்பர் இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது கம்மியான மார்க்கு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா 600 மார்க்குக்கு மேலே வெறும் 1200. இது நம்ம எக்ஸாக்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் போய் வீடியோ திருப்பி பாருங்கள். 600க்கு மேலே ஒரு 1000லேருந்து 1500 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக வந்துருச்சு. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550க்கு மேலே ஒரு 12000 பேர் இருக்காங்க. அப்ராக்ஸ் டேட்டா தான், நான் எக்ஸாக்ட் டேட்டா வேணால் பிடிஎஃப்ல பார்த்துக்கங்க. கிட்டத்தட்ட 12000 பேர் தான் இருக்காங்க 550க்கு மேலே. இவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக க்ரீன் சிக்னல், கண்டிப்பாக சீட் இருக்குது. ஆல் இண்டியாவை போட்டுக்கோங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா 500க்கு மேலே 52000 பேர். அப்போ இவங்களுக்கு க்ரீன் சிக்னல். அது தமிழ் லெவலில் சூப்பராக இருக்கும் 500க்கு மேலே இருக்கவங்களுக்குலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டேட்டாவே. ஏன்னா நான் சொல்கிறது 500 மார்க் வந்து 52000 பேருக்கான இன்னொன்று கேட்டகரி ரிசர்வேஷனு, தமிழ்நாடு ரிசர்வேஷன்லாம் வந்தீங்க 92.7, 0.5க்குலாம் வரீங்க அப்படின்னா சூப்பர் பிரைட்டாக இருக்கும் 500 மார்க் மேலே எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே. ஓகேங்களா? 7.5க்கு இதை விட பிரைட்டு. அவங்க 400க்கு மேலே இருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு ரெடி ஆகிக்கங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டாக்டர் ஆகுறீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான கட் ஆஃப். இதில் நான் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய டேட்டா இருக்குது. அதெல்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் சொன்னால் வீடியோ இதுவே லென்த்து, இதை விட லென்த்தாக போக வேணாம் அப்படிங்கிறது ஆசை. அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னுமே வந்து டெப்த்தாக சொல்கிறேன். இன்னும் தமிழ்நாடு லெவலில் ஃபஸ்ட் மார்க் என்ன இருக்குது, கேட்டகரி வைஸில் 92.5, 7.5 எல்லாத்தையுமே நம்ம போட்டுடலாம் கிடச்சிருக்க டேட்டா வச்சு. இந்த டேட்டாஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோட ஒப்பிட்டு பாருங்கள் தயவு செஞ்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாலாம் போட்டிருப்போம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கெஸ்ட்னு சொன்னாங்க. நம்ம ஆனால் இன்றைக்கி டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரீசன் நம்ம கிளாஸஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி அனலைஸ் வீடியோஸ் நம்ம கம்மியாக தான் போடுவோம். ஆனால் போட்டால் அதுக்கான எஃபர்ட்டோடு தான் போடுவோம். 1 செகண்ட் ப்ரூஃப் ஆயிருக்கு. இதுவே உங்களுக்கு நிறைய டேட்டா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரைட், ஓகே. இதே மாதிரி தான் நம்மளோட 2026 கிளாஸஸும் என்சிஆர்டி வயசில் உங்களுக்கு டெப்த்தாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டீச்சிங்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15/6 ஃப்ரீ ஹாஸ்டல் கேம்பஸோட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. சேலத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஎம்பட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வித்யாமந்திர ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம கிளாஸஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறோமா. உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா 9080549820 நம்பர் 7373264210 நம்பர் கனெக்ட் பண்ணுங்கம்மா. இவ்வளோ நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்யூமா.